ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒழுக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். வேதாகமத்தில் ஒப்புரவாகுதல் என்பது முறிந்த உறவுகளை சமாதானப்படுத்தி சீரமைத்து மன்னிப்பின் மூலம் மீண்டும் இணைவதை குறிக்கிறது. தேவனோடு மனிதருக்கும் இடையேயான பிளவை சரி செய்வதை வேதாகமம் வலியுறுத்துகிறது. ஒப்புரவாகுதல் முக்கிய அம்சங்கள்: முன்னெடுப்பு. உறவில் பிளவு ஏற்பட்டால் நாமவே சென்று சமாதானம் செய்ய முற்பட வேண்டும். மன்னிப்பு. பழிவாங்கும் எண்ணத்தை விடுத்து அன்புடன் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒற்றுமை. கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்பதால் பிளவுகளை தவிர்த்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். ஒப்புரவாகுதல் மனித குலத்திற்கான ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம் என்பது நமக்கு தெரியுமா? ஆண்டவர் உறவுகளுக்கு முக்கியத்துவத்தை வழங்குகிறார். நீ ஆண்டவருடனும் உன் குடும்பம் மற்றும் உனக்கு அன்பானவர்களுடன் நட்புடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு இந்த செய்தியில் சாராம்சத்திற்கு மிகச் சரியாக வாழ்ந்து காட்டினார். அவர் தம் தந்தைக்கு நெருக்கமாக இருந்தார். அவர் எப்போதும் உறவினரின் மத்தியில் இருந்தார். உறவினர் வட்டத்துக்குள் பொருந்தாதவர்களையும் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டவர்களையும் அவர் நெருங்கி சென்றார். நாம் ஆண்டவருடனும் மற்றவர்களுடன் நமது உறவை ஒப்புரவாகுதல் உதவுகிறது. ஆண்டவருடனோ அல்லது மற்றவர்களுடனோ உன் உறவை தடுக்கும் ஏதேனும் உள்ளதா? அப்படியானால் அதை அவருடைய பாதத்தில் கொண்டு வர உன்னை அழைக்கிறேன். உன்னால் முடியாத உன் தடைகளத்தையும் அவரால் தகர்க்க முடியும். ஏனெனில் அவை அவரால் முடியாதவர்கள் அல்லவே. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களை அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒப்புரவாகுதல் என்பது மிக கடினமான வேலை. மற்றவர்களை உண்மையிலேயே நேசிக்கும் திறன் மக்கள் இருக்கும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து பாய்கிறது. முதலில் உன் இதயத்தை முழுமையாக மீட்டெடுக்கக்கூடியவர்கள் அருகில் நீ வருவதன் மூலம் உனக்கு கடினமாக தோன்றும் உறவுகளை சமாதானத்தால் நம்பிய உறவுகளாக நீ மாற்றலாம். நாம் எத்தனை முறை விழுந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. தேவன் நம்முடைய இருதயங்களில் கசப்பை நீக்குவதற்கு நமக்கு உதவி செய்வார். அதனால் நாம் நம்பிக்கையோடு அவருடைய அன்பிற்குட்பட்டவர்களாய் நிலைத்திருப்போம். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக பிதாவே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் வைத்த நபர்களுக்காய் உமக்கு நன்றி. எனக்கு நேசிக்கவும் மன்னிக்கக்கூடிய இதயத்தை தார். எங்கள் அனைவரையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து வைத்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.